This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based course in digital marketing, stock marketing, coding and more. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ நம்ம மட்டன் குருமா எப்படி வைக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான அளவு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆயில் ஊற்றும்போது தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கணும். நார்மல் ஆயில் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அரைச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். நான் மல்லி புதினாவை போட்டுட்டேன். ஏன்னா பக்கத்தில் டக்குன்னு இருந்ததுனால எடுத்து மல்லி புதினா தான் போட்டுட்டு வெங்காயம் நல்லா அரைச்சது, சின்ன வெங்காயம். அவங்களால சின்ன வெங்காயம் ஃபுல்லாக என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்குள்ளே அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் மோஸ்ட்லி கொஞ்சம் அதிகமாக போடுறதுக்கு பாருங்கள், அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு நல்லா அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். நல்லா கிண்டணும். நல்லா மசாலா நல்லா வணங்குற அளவு. நான் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால லைட்டாக வாட்ரு ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் தான் மல்லி புதினா போடணும். நான் முன்னாடியே போட்டுக்கிட்டேன். கூட இப்போ இருந்ததுனால கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா தயிர் கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிருச்சுல, அதனால் கை விடாமல் நல்லா நம்ம கட் பண்ண தக்காளி, மிளகாத்தூளுக்கு அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஊற்றணும். தயிர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ கறி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு அளவாக ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் இடையில பத்தலைங்கிற பட்சத்தில் ஊற்றணும். நல்லா மசாலாலாம் இது பண்ணிட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அடுத்து நம்ம கறி ஆட் பண்ணலாம். நான் கறி ஆட் பண்ணுறது கொஞ்சம் காட்டலை. கறி ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டு பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ இது இந்த குருமா பார்க்க உங்களுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு தேங்காய்லாம் வச்சுருக்கோம். மூடி வச்சு தேங்காய் கிளம்பி போட்டுக்கலாம். கிளம்பி போட்டு நல்லா ஆயில் இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரை மூடி விடும்போது உப்பு வத்தெல்லாம் சரியாக தான் போடணும். அதனால் உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி உப்பு கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உப்பு இந்த மாதிரி இடையில கிண்டி விட்டு மூடணும். அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும், மசாலாவோட பச்சை வடைலாம் போகும். இப்படி நல்லா இதாகி வந்ததுக்கு அப்புறம் நல்லா லெவல் ஆரம்பிக்கணும். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு கிரேவி மாதிரியே பதம் இருக்கும். இறக்கிடலாம். மல்லித்தலை கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம்.